காடுகளையும் காடுகளில் வாழும் உயிரினங்கள் குறித்தும் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பு கோவையில் வெளியிடப்பட்டது. காட்டையும் காட்டுயிரை பற்றியும் ஒரு கவிதை தொகுப்பை கோவை ஓசை அமைப்பு முதல் முறையாக வெளியிட்டுள்ளது. காடுகளையும் காட்டு உயிர்களையும் பற்றிய அரிய தகவல்களை அழகான இலக்கிய நயத்தோடு சொல்கிறது இந்த காடுரை உலகம். சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்காக ஓங்கி குரல் கொடுத்து வரும் இவ்வமைப்பின் செயலரான கவிஞர் அவைநாயகன் காடுரை உலகம் என்ற கவிதை நூலை எழுதியிருக்கிறார். இதன் வெளியீட்டு விழா கோவையில் நடந்தது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் கவிஞர் சிற்பி, நாஞ்சில் நாடன் ஆகியோர் இந்நூலை வெளியிட்டனர். நம் மண்ணை பற்றி, மலையை பற்றி, காட்டை பற்றி, அங்கு வாழ்ந்த காணுயிர்களை பற்றி சங்க இலக்கியங்களில் எழுதப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி பேசிய கவிஞர் சிற்பி தற்காலத்து சூழலியல் குறித்த முதல் கவிதை பதிவு என்று பாராட்டு தெரிவித்தார். நாஞ்சில் நாடன் பேசுகையில் குழந்தைகளுக்கு பரிசளிப்பதற்கு தகுதியான அருமையான தகவல் தொகுப்பு என்றார். மனிதர்களுடைய பேராசை காரணமாக தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதனுடைய விளைவாக காடுகள் நாசமடைகின்றன. அதன் வாயிலாக நம்முடைய மக்களினுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத குடிநீர் முதல் மற்ற தேவைகளெல்லாம் எப்படி அழிக்கப்படுகின்றன என்பதையும் இந்த நூல் எடுத்து காட்டுகிறது. இந்த நூலானது படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு கையேடை போல இருக்க வேண்டும். உயிரினங்களை பற்றி தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஆர்வத்தோடு வருகின்ற மாணவர்களுக்கு இது ஒரு கையேடை போல அமைய வேண்டும். ஆராய்ச்சியாளர்களுக்கு அவர்கள் ஆய்வை திரும்பி பார்த்து கொள்ளுகின்ற ஒரு கண்ணாடியாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த நூலை இது இப்படியாக பயன்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். கவிஞர்கள் இந்திரன், பாபு, மரபின் மைந்தன் முத்தையா, ஆவணப்பட இயக்குனர் பொன்சுதா ஆகியோர் வாழ்த்தி பேசும்போது கவிதைகளை பற்றிய தங்களது ரசனையை வெளிப்படுத்தியதோடு ஒவ்வொரு கவிதைக்கும் தேர்வு செய்யப்பட்ட காணுயிர் புகைப்படங்களையும் சுட்டிக்காட்டி புகழ்ந்தனர்.